வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பியினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். ஒரு முதலமைச்சர் அந்த துறை சார்ந்த அமைச்சரை அழைத்தார். இது ஒரு சட்டசபை. அந்த சட்டசபையிலே எதிர்க்கட்சி தலைவராக ஒருவர் அமர்ந்திருக்கிறார், முதலமைச்சர் அமர்ந்திருக்கிறார். அந்த முதலமைச்சர் சபாநாயகர் வந்தவுடன் அமர்கிறார். சபாநாயகருக்கு தானே முதலில் மரியாதை. சபாநாயகர் முதல்வருடைய இன்றைய செய்திகளை துவங்கலாம் என்று அனுமதி அளிக்கிறார். அன்றைய நிகழ்வுகளில் ஒரு அமைச்சரை அழைத்து அந்த அமைச்சரிடத்திலே இந்த ஊரில் நடந்த கலவரத்திற்கு நம்முடைய அரசாங்கம் என்னென்ன நன்மைகளை செய்திருக்கிறது, இடையிலே குறுக்கிட்டு அந்த எதிர்க்கட்சி தலைவர், உங்களுடைய அரசாங்கம் எதைதான் செய்கிறது? இந்த வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வாக்குவாதங்கள்லாம் முடிந்து ஒரு மணி நேரம் கழித்து அந்த முதலமைச்சர் ஒரு லைனிலே நிற்கிறார், சம்பளம் வாங்குவதற்காக. அவர் சம்பளம் வாங்குவதற்காக லைன்ல நிற்கிறார். இது ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தை எடுக்கின்ற பொழுது அவர் முதலமைச்சராக நடிக்கிறார். அவர் அன்றைய தினம் என்னுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கி செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த திரைப்பட முதலாளி இடத்திலே சம்பளத்தை பெறுவதற்காக லைன்ல நிற்கிறார். இதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை என்பது நாம் நடிப்பதற்காக இங்கே வந்திருக்கிறோம். அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு நாடக மேடை என்பதை நிறைய இடங்களில் நிறைய தத்துவ ஞானிகள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த நாடக மேடையில் நீ மனிதராக நடிக்கிறாய். உன்னுடைய வேடம் என்பதுதான் மிக முக்கியமானது. அந்த வேடத்தில் நீ சரியாக செய்கிறாயா? அந்த வேடத்தில் உன்னுடைய கதாபாத்திரத்தில் நீ அந்த கதாபாத்திரத்திற்கு துரோகம் இல்லாமல் சரியான முறையிலே அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கிறாயா என்பதுதான். ஒரு வேடனாக நீ கதாபாத்திரம் எடுத்திருக்கிறாய் என்றால் அந்த வேடன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தான் நிறைய இடங்களில் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு வேடன் ஒரு அம்பு எழுத போகிறான். அவன் எய்துகின்ற அம்பு ஒரு மானை குறிவைக்கிறது. அந்த மான் 80 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது. அவ்வளவு வேகத்தில் செல்லுகிறது. ஏனென்றால் மானை இந்த வேடன் குறிவைக்கிற பொழுது அது பறந்து கொண்டிருக்கிறது, நம்மை அடித்து விடுவானோ என்று. ஆனால் இந்த வேடனுக்கு தெரிய வேண்டும் அந்த மான் எப்படிப்பட்ட மான், எவ்வளவு வேகத்தில் செல்லுகிறது, அது கர்ப்பிணியாக இருக்கிறதா இல்லையா என்பது இந்த வேடனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இதுதான் தனுர் வேதம். நம்முடைய சாஸ்திரத்தில் அந்தந்த தொழிலுக்கும் அந்தந்த வேலைக்கும் சாஸ்திரம் இருக்கிறது. அந்த சாஸ்திரத்தை சரியாக பயன்படுத்தினால் மட்டுமே உன்னுடைய கதாபாத்திரம் சிறப்புடையதாகும். அந்த வேடன் எந்த பறவையை வேண்டுமானாலும் அடித்துவிட முடியாது. எந்த மிருகத்தை வேண்டுமானாலும் அடித்துவிட முடியாது.
ஏன்னா சிங்கம் நடந்து போகுதுன்னு வச்சுங்களேன், பக்கத்திலே ஒரு மான்குட்டி போனா கூட பசி இல்லாமல் இருந்தால் அந்த சிங்கம் கண்டிப்பாக அந்த மானை சீண்டாது. அதற்கு இறை தேவைப்பட்டால் மட்டுமே அந்த மானை அந்த சிங்கம் சீண்டும். அதே போல் இந்த தனுர்வேதத்தில் நாம் எதை எப்படி வேட்டையாட வேண்டும் என்கின்ற சம்பிரதாயம், சாஸ்திரம் அதில் இருக்கிறது. அதை மீறி செய்கின்ற பொழுதுதான் உன்னுடைய கதாபாத்திரத்தில் இருந்து நீ நழுவி விடுகிறாய். உனக்கு கொடுக்கப்பட்ட தொழில், உனக்கு கொடுக்கப்பட்ட வேடம், உனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் என்ன, அதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டு அதில் தர்மமான முறையில் நீ எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். குயவனாக இருக்கலாம், முகம் திருத்துகின்றவனாக இருக்கலாம், கலெக்டராக இருக்கலாம், IPS ஆக இருக்கலாம். எப்படி வேண்டுமானாலும் உன்னுடைய கதாபாத்திரம் அமையலாம். அது கடவுளுடைய கருணை. அந்த கருணையை நீ எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் தர்மசாஸ்திரம். நீ நியாயமானவனாகவும் தர்மமானவனாகவும் அந்த கதாபாத்திரத்தில் இந்தந்த வேலைகளை நான் செய்ய மாட்டேன், கர்ப்பஸ்ரீயாக இருக்கின்றவர்களை தொல்லை கொடுக்க மாட்டேன், குழந்தைகளை தொல்லை கொடுக்க மாட்டேன், இப்படிலாம் சில வர்ணாசிரம தர்மம் இருக்கிறது. இந்த தர்மத்தை மீறுகின்ற பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை முறை மாறுகிறது. ஏனால் இது நாடக மேடையில் நடிக்க வந்தவன் சரியாக நடிக்கவில்லை என்றால் அந்த படம் கண்டிப்பாக ஓடாது. எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு எவ்வளவு பணம் செலவு செய்து அந்த படத்தை எடுக்கிறார்கள். அந்த முதலமைச்சராக வந்தவன் அந்த படத்தில் சரிவர நடிக்கவில்லை என்றால் கண்டிப்பாக அந்த படம் ஓடாது. கதை எழுதக்கூடியவன் சரியில்லை என்றாலும் படம் ஓடாது. இசையமைக்கக்கூடியவர் சரியாக இசையமைக்கவில்லை என்றாலும் கஷ்டமாகிவிடும். ஏனென்றால் அவர்கள் கொடுக்கின்ற கதாபாத்திரத்தை சரியாக செய்தால் எப்படி படம் ஓடுகிறதோ அதே போல் நாமும் இங்கே பிறந்து நாடகராக நடிக்க வந்திருக்கிறோம். அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நாம் சிறப்பாக செய்தோமேயானால் நமக்கு பின்னால் வரும் சந்ததிகளும் நல்ல விதமாக இருக்கும் என்பதை கூறிக்கொள்கிறோம். எல்லாம் வல்ல முருகனிடத்திலே எல்லோரும் இன்புற்றிருக்க பிரார்த்தனை செய்கிறோம்.